நீ முன்னால போனா பின்னால வாரு முள்ள கொட்ட முள்ள கருகாமணி போட்ட முள்ள காக்கிட்ட வந்தா முன்னாச்சே புரியா ஒரு நாள் நீதான செய்ய வர்றியா முன்னால போனா பின்னால வாரு பின்னால வாரு உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி உழைக்கணும் அந்த நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் எதுங்க வாத்தியார் பெரிய நடிகை 10 மணி 10 மணி மாதிரி 10 திணிக்கிற மாதிரி இருக்கா அப்படியா தெரியுது மூஞ்சி மோர கடைபிடிங்க பெரிய சிவாஜி கணேசன் நினைப்போம் குண்டூர் குங்குர நொண்டாம நொங்குற குண்டூர் குங்குர நொண்டாம நொங்குற அடிச்சு உள்ள முத்தா போட்டா கொடுத்த அடி மம்மா ஏத்தி கூடாதே சாரி மேடம் நீங்க ரெவடி முண்டைன்னு தெரியாம ரெவடி முண்டை அந்த எதுக்கு முண்டைங்கற ஆல்ரெடி போகறாங்க திரி போய் மகளே போயா இது தின்னமையனே ஓடி உங்க ஆத்தா டவுசர் போயா உங்க அப்பா இது உங்க சித்தி கோமணம் உங்க அம்மா அது உங்க பாட்டி சிலுக்கு ஆமா ஏய் தேவையில்லாம பேசுன ஓடி நீ புர்ரு போடா லூசு ஓடி உன் கப்ளிங் கப்ளிங்னா கீரை வச்சிருக்கேன் போய் கேளு உன் கப்ளிங் சவு சவு போயா டொமேட்டோ போடி பழைய பூசணிக்கா போயா வெங்காயம் போடி சிமெண்ட் முறை தொலைச்சிட்டீங்கன்னா கலவையை போட்டு சேர்த்து வச்சுக்க எதுக்கு நான் ஏன் தொலைக்கிறேன் ஆளுகளை முகர கட்டி பாருங்க டான்ஸை போடச்சுன்னா போட்டுருக்காங்க அது போட்டது நீந்தாயா பெரிய நபிதான் நினைப்பு போடி நீங்க பெரிய இவங்க நினைப்பு ஏன்பா நீங்க இது பண்ணி விட போறீங்களா அது நாடகமா இல்ல செக்ஸ் போட மாட்டேன் மேடையில வந்து நின்னா இலக்காரமா தெரியும் போல் இருக்கு நான் அவங்க விளையாட்டுக்கு பேசல அப்படி பேசாதீங்கப்பா ஏய் பப்புங்காரா என்னடி சொன்ன என்னடி சொன்ன திங்களுக்கு சீமையின தெங்காட்டு பூமியின பாவப்பட்ட எம்கேயாருக்கு சோடி இருக்கு மண்ணேரம் போனா மரத்தோடு போனா உன்னைய சென்னைய அக்க மாறேன் என்ன சொல்றேன்னு தெரியல என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியலையா ஒரு ஆம்பளைய டேன்ஸ் சொல்றேன்னா நீ பொம்பளைய டீன்ஸ் சொல்லும்போது நான் டான்ஸ் சொல்லக்கூடாதா டேன்ஸ் சொல்றேன்னா டொங்காஸ் கலையிறியா அப்படி நீங்க செஞ்சு விட்டா அப்ப நாளைக்கு அங்கிட்டு வா நீ கூட காரணம் லைன் பண்ணி அவங்க பம்பரமெல்லாம் விளையாடுவாங்க எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் எல்லாரும் இவங்களை பத்தியே பேசுறீங்களே அவங்க கண்டனூர்ல கொண்டு வராங்க அவங்க கொட்டா ஓட வருவாங்க ஏன் தமிழ்நாட்டுல ஆம்பளையாலும் இல்லையா நீக்குறகாரங்களை பத்தியே பேசுறீங்களா விழாலும் மீன் தோத்து போகுங்க பிச்சுறாங்க 8 படம் ஏத்தி வச்சிருந்தேன் எதுக்கு அதை பார்த்துட்டே உனக்கு டியூஷன் எடுக்கலாம் எனக்கு டியூஷன் எடுக்க முடியா மோகனை முகரை டிஸ்கட்டை பிஏ கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் தெரியுமா தெரியாதா அவர் யார் ரூம் பாயா ஹாய் ப்ரோ பிஏ அப்பெல்லாம் சொல்லாதீங்க உனக்கு என்ன தெரியும்னு மேடையில உலகறிஞ்ச ஒரு எம்கேஆர போடா வாடான்னு சொல்றியே உனக்கு எவ்வளவு ரப்பு இருந்தா இவ்வளவு திமுறா பேசுறீங்க நீ தூக்கி போட்ட கட்டி போட்டிருக்கேன்னு அர்த்தம் பேச மாட்டாங்களா அன்னைக்கு நீ கலட்டி போடும்போது பார்த்தேன் அதுல வெறும் முயக்குட்டியா
அப்படி அது வேற ஆளு. ஆனா ஓன் சட்டியை கூட துவைச்சிரும், உன் புருஷன் சட்டியை துவைக்காது. கண்ணு கண்ணா அப்படியே அடை அடையா இருக்கும். நீ எதுக்கு இப்பதான் வருத்தப்படுற? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த கிளம்பிட்டாங்க நாடகத்துக்கு இருக்க எரிச்சல். அவனுக்கு அப்படி ஒரு பொம்பளை கிடைக்கணும் அப்படியே வீட்டுல ஆளு அப்படியே மண்ணை பறிப்பேன் அப்படியே. ஜெயபிரியா, எத்தனை பப்பன வேணா நீ பேசியிருக்கலாம், நீ ஆடி இருக்கலாம், பாடி இருக்கலாம். டோட்டல் சங்கத்திலேயே கிரிமினல் டேஞ்சர் லூஸ் பப்புன்னா எம்கே. நான் என்ன பேசுவேன், என்ன பாருவேன் தெரியாது, எனக்கு தெரியாது. இது பூரா என் சொந்த பந்தங்கள் இங்க இருக்கிறது. ஒரே விஷயம், கூட பிறந்தா மட்டும் அண்ணன் தம்பி கிடையாது. இந்த உலகத்துல தமிழனா இருக்கிற யாரா இருந்தாலும் எனக்கு பூராமே சொல்றேன். ஓடி போய் அவங்க மூத்திரத்தை குடி. நான் குடிக்கிறேன், நீ குடி. எனக்கு காலகரமா அவங்க மூத்திரத்தை குடிக்கணும்னு இவ்வளவு பேசுறிய. ஏன் நீங்க எல்லாம் பொம்பளை யாரும் மதிக்கவே மாட்டீங்களா? நாங்க இல்ல நீங்க முதல்ல வெளியில வந்திருக்க முடியாது, தெரியுமா? தெரியுமா? ஆமா, நீ பெரிய சென்ட்ரிங் போட்டு கட்டி வச்சிருக்க, வெளியே வர முடியாது. ஓடி போய் திரும்பி தேவையில்லாம பேசாத. நான் வெளியே வர காரணமா இருந்தது அவன் தான் கேட் கீப்பர். கேட் கீப்பர் செக்யூரிட்டி. உன்னைய போட்டு உங்க ஆத்தாவை உருட்டி அப்புறம் தானே நீ உன்னை பரட்டி என்னைய போட்டு எங்க புரியலையே. ஆத்தாவை உங்க அப்பன் சென்னை ஆக்கலைனா பிரச்சனை ஆக்கலைனா பிரச்சனையே சென்னை. நீ என்ன சொல்ற? எனக்கு புரியுற மாதிரியே பேசாம நீ ஏன் ஒரு இதுல இரு பாப்பா. உங்க அப்பா வந்து உங்க அம்மாவை உள்ள ஜெலித்தாங்க. சொல்ல மாட்டேன். உங்க அப்பா உங்க அம்மாவை ரெட்டை தோசை போட்டதுனாலதான் நீ ஒத்த தோசையா வந்த. என்ன கொஞ்சம் ரெட்டை தோசை போட்டிருந்தா ரெட்டை தோசை தண்ணி வந்திருக்க. நீ ஏன் ஒரு தோசை வந்துச்சு? ரெட்டை தோசைன்னா சப்பாத்தியா இருக்கும். என்னைய மாதிரி எங்க அப்பா பார்த்தது வந்து போண்டா கொட்டையை தாண்டி சொல்றேன். பனங்கொட்டையை பிறச்சதுனாலதான் அந்த பனைமரம் முளைக்கும். பனைமரம் முளைச்சிச்சுன்னா வந்து என்ன விடும், பாலை விடும், கிட்டி விடும், மொங்கு விடும். மொங்க கூட புருன்னு குடிச்சிடலாம். விழுகும் போது நீ என்ன பண்ற, அப்படி லேசா சேச்சி பக்கெட்டை தூக்காங்க. இவங்களுக்கு தெரியுது, இவங்களுக்கு ஒரு மனுஷனும் தெரியல. எப்படி ஒரு முறைக்கு எனக்கு வந்து முறை வேணும். நீ உங்க அம்மா எனக்கு அத்தை, எதுவுமே தெரியாம எப்படி ஒத்த பிள்ளை ஈத்துன்ற ஒரு ஈத்து முன்னாடி கேட்டியல்ல, அப்பவே கல்யாணம் பண்ணி கூட்டு கொண்டு போய் உன்னைய கூட்டு போய் கலிச்சேரி வயக்காட்டுல கிடையாது. உன்னைய கல்யாணம் பண்றதுக்கு நான் அம்மி கலத்துக்கு போட்டு நச்சு கொண்டு போடுவேன். ஆமா, நீ ஏசிக்கிட்டே இருக்கணும். உன்னை நான் கல்யாணம் பண்ணி கூட்டு போனேன்னா கண்டிப்பா சென்ட்ரிங்க போட்டு அடைச்சிருப்பேன். ஏன் சென்ட்ரிங்க போட்டு அடைக்கிறீங்க? அப்பதான் யூரின் வராது, பேரின் வராது. செத்து போயிருக்கா ஆளுங்க மண்டைகளை பத்தியா? என்கிட்ட பேசாத, நான் ரொம்ப கேவலப்பைய. ஏதோ உடம்பு கட்டுக்கோப்பா இருக்கு, கொஞ்சம் எச்சி புத்தியில் நிக்கிறேன்னா கொஞ்சம் விடு. மத்த உள்ளேன்னா நேரம் ஓத்தாங்கம்மான்னு கட்டி ஏரியா இதுக்கு மேலேயுமா கேட்கணும். அதான் இந்த கேள்வி கேட்கிறீங்க. எல்லாம் தடவுவேன். எதுக்கு அப்படி? நாங்களும் எச்சி கட்டு எச்சுக்கலா பேமலி எதுக்கு ஏன்ட்ட வர்ற? நீ எச்சுக்கட்ட பேமலி, நான் பெரிய எச்சுக்கலா போய. உன் பஞ்சாமிரத டப்போ திறந்தேன்னா அப்படி நக்குவேன். அவன் பாரு பஞ்சாமிரத டப்பா தேடிக்கிட்டீங்க. அவருக்கு கண்ணீர்ல இருந்து நான் பேசுறது யாருக்காவது கவுச்சியா தெரிஞ்சா? நீங்க பேசுற போது எனக்கே புரியல. அப்புறம் எப்படி அவங்களுக்கு பஞ்சாமிரதம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா தப்பா திறந்து நக்கத்தான் செய்வேன். ஒரே விஷயம், எத்தனை சமையல் பண்ணனாலும் வந்து சமையக்காரன் எச்சி வராம எவனும் சாப்பிட முடியாது. எப்படி சொல்றீங்க? சரிதானே? அதே மாதிரி எவ்வளவு அழகா பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டாம்ப் அடிக்க ஒருத்தர் வருவேன். நீ வந்து ரசீது பேப்பர் மாதிரி அவன் ஸ்டாம்பை குத்துவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாம்பு என்ன ஆகும், லேசா பிறண்டு திஸ் பேபி இஸ் ரிலீஸ். அவ்வளவுதான் புரிஞ்சு. யாரும் யோசிக்க முடியாது. இப்ப நீ சொன்னதுல எனக்கு இது ஒண்ணுதான் புரிஞ்சிருக்கு. இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாரு. நான் வந்து கொத்தனார் ஓஸ் மாதிரி, நீ வந்து ட்ரம், அதுல தண்ணி ஊத்திருப்பாங்க. நான் உறிஞ்சு 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 எடுத்து அப்படியே டபக்குன்னு விடுவே, நீர் ஓடும். திஸ் நீர் ஓடும் போது நல்லா கவனிச்சு பாரு, இந்த மீனிங் உனக்கு புரியும் பாருங்க. இப்ப இந்த பிள்ளைக்கு வேற மாதிரி சொல்லுவான். நான் கொத்தனார், மட்டக்கம்பு. ஆம்பளைக்கான அடையாளத்தை பாரு, அங்கேயே வச்சிருக்கேன் பாரு. மட்டக்கம்பு, தூக்குண்டு. என்ன
மாதிரி எவனுமே கண்டுபிடிக்க முடியாதா? ஆம்பளைக்கு ஆயுதமே எப்படி கொடுத்துருக்கேன் பாரு. கொத்தனாருக்கு மட்டக்கம்பு தூக்குண்டு, உனக்கு சாந்து சட்டி. அங்க கூட பாரு, ஆம்பளை மேல ஏறி உட்கார்ந்தாலும் பொம்பளை நாங்க தான் தூக்கி கொடுக்கணும். அவன் மேல இருக்கும் போது நீ அண்ணாந்து பார்க்க கூடாது. ஏன் பார்த்தா அப்புறம் தூக்குண்டது அவன் கொண்டதுன்னு தெரியாது உனக்கு. பாத்துக்க. அப்படியா இருக்கு? போய் சொல்ல முகர கட்டை பாரு, மூஞ்சி முகை சிரிச்சுக்க வெக்கமே இல்லாத. ஒவ்வொரு ஆம்பளையும் கல்யாணம் பண்றாங்கல்ல, கல்யாணம் பண்ணி ஆம்பளைய கூட என்ன சுகத்தாரு? என்னது? நீ என்ன சுகம் தர? ஏய், வெளியில ஆம்பளையில போயிட்டு வந்தாம தண்ணி மூட்டு கொடுக்குறோம், சிரிச்ச முகமா வாங்குங்க உட்காருங்க இதுன்னு சொல்றோம். புருஷனை எப்படி உள்ளங்கையில வச்சு தாங்குறோம்? நீ என்னமோ பெருசா பேசுற. நீங்க என்ன உத்தமி பத்தினியா இருந்து ட்ரைனிங் எடுக்கலாமா இருக்கும்? அவன் ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்துனேன். சீமல் கருவா தூரு மண்டி ஓட்டு செருப்பு எடுத்து அவன் தலையில இங்க வாங்களே. அதே ஆங்கிள் தெரியாம அப்படி புரட்டி விட்டேன் வாத்தியார. வட்ட வட்ட பாறையில வரகரிசி திட்டையில ஆட போறேன். வட்ட வட்ட பாறையில வரகரிசி திட்டையில, வட்ட வட்ட பாறையில வரகரிசி திட்டையில, முத்தமா ஏந்தி வந்த புத்தமா, முத்தமா ஏந்தி வந்த புத்தமா. கே பையா யாருவேன்? எந்த பேப்பர் வேண்டாமே நாடகத்தை கருத்து விட்டேன். வடநாடு 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 நோத்தா ஈருவடைய என்ன பேசுற தமிழ்ல? பொம்பளை எங்கனே சுடுகாட தாலி எரிக்காம விட்டுருக்காங்க. வந்துட்டாங்க விக்கல முண்டை எங்கன போயிட்டு வந்தானே. ஏன் ஜெஸ் அதுரா ஏன் பண்ணி நான் என்ன மெட்ரா போட்டு வந்தேன். தமிழ்நாட்டுல சாரி போடும் 5க்கு பதில் 6 போச்சு. தமிழ்நாட்டுல நெஞ்ச பிடிக்குது. நெஞ்ச பிடிச்சேன்னா நானும் உனக்காவது மூஞ்சி இருக்குமாடா? வெள்ளாட்டை விட்டு சூத்து மாதிரியே இருக்கு. என்ன தமிழ்நாட்டுல மூக்கல போனா அவட்டு துணியை வாங்கிட்டு நான் துணியை தர முடியாது. பத்தி நாடகத்தை கெடுத்துட்டானே மருதங்குடி அழகு மையம். துணி துணி போட பேப் பண்ணி இந்த கண்ணாடியில பார்த்தா அப்படியே முழுத்த உள்ள தெரியும். எனக்கு கொஞ்சம் உடனே நல்லா இருப்பேனே. பணம் தருது. மாசத்துக்கு கலெக்டரியா 300 சம்பளத்துக்கு தெருவுல தெரியவிடவா? கலெக்டரா அரைஞ்சூரிய மயிர்மேனே. என்ன பெரிய நோய் சக்தி. ஆனாலங்க நீ ஒரு பிரைத்தி போய் ஒரு பிரைத்தி சக்காலத்தி மக 2 பேரும் பிளான் பண்ணிட்டு போயிடா என்ன காலி பண்றதுக்கு. நான் அழுக்கா இருக்கேன்னு உனக்கு போடாம எப்படி அழகா இருக்கு. அவர் வாய் எப்படி அழகா இருக்கு பாருங்க. என்ன இருக்கு கடற்கடக்கன்னு உதயும் போது எதுக்கு நான் டான்ஸ் பாடத்துல கைய விடுறேன். கம்பியை பிடிச்சு தம்பி வைக்குது. மயில புடுங்குது பேக்க கலட்டு. ஏன் இவ எத்தனை கூட என்னை மதிக்க மாட்டா ப்ரோ. எப்படி ஜாக்கெட் என்னடி ஆள் இந்த தட்டியா இருக்கு அம்புட்டுக்கானா இருக்கு. எதுக்கு இப்படி மறைச்சுக்கிறீங்க? பனியன் கிளாத்தியாது பனியனுங்களாத்தா இங்க பாரு. ஏய் இவ வாடுற இந்த மோந்து வாக்குறேன் பொட்டா பையன். அந்த துணி எம்பட்டுன்னு கேளுங்க. அது மணி பொண்ணு கூட துணி கேக்குது. நீ என்ன துணிடா அடிச்சு அப்புறம் பேக்கல என்ன இருக்கு? தமிழ்நாட்டுல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுது. இந்த பொண்ணு எப்படி பேசுது? பொண்ணுன்ற ஆங்கிலம் இங்க காட்டுறேன்னு செஞ்சு குத்தியா? எனக்கே ஒண்ணும் கிடையாது. 5 ரூபாய்க்கு இவன் மூட்டாடி தெரியல. பொண்ணுக்கு அடையாளம் அங்கதானே இருக்கு. என்னடா அங்க இருக்கு இழிச்சா பயமாயினே. நல்ல ஆளு அஜித் குமார் மாதிரி இருக்காருல்ல. அடியே ஒண்ணு உலகிட்டு அடிச்சு கொடுத்தே. அஜித் சார் வீட்டுல நாய்க்கு கக்கு சொல்ற மாதிரி இருக்காங்க. அஜித் அவர் பல்ல பாத்தீங்களா எம்பட்ட அழகா முத்துச்சாரம். அவனை கட்டுனா உனக்கு ஒரு செலவு மிச்சான். மல்லாக்க படுக்க போட்டு தேங்காய் தருவலாம். டக்கருக்கு பிடிச்சிச்சுல உள்ள போயிட்டு வந்து பல்லு எம்பட்ட அழகா. ராதா ஐயோ என்ன பொண்ணு அஜித்னு சொல்லுதுடா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நமக்குள்ள இதெல்லாம் நடந்துருன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. சூப்பரா இருக்கா?
இவரை எங்க இருந்து கூட்டு வந்தீங்க? ஆனா இந்த லேடிக்கு இந்த பாடி தேவைப்படுவார். ராமேஸ்வரம் குச்சி கருவாடு மாதிரி இருக்கேன், இவ வேற போந்தா கோழி மாதிரி இருக்கான். ஆனா உங்க 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி ஒரு வேளை பிள்ளை வரதுச்சுன்னா எங்களை மாதிரி அழகா பிறக்கும், அவரை மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை, என்னை மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை. நீ தானே ஒரு பொண்ணு தூப்புடு தூம்புதா தூப்புடுண்டே நீ உள்ளதானே வருவ 2 அரை உடையவனே பயிர்மைய. ஏய் ஒன்னும் பப்புன்னு நான் தான். எந்த காட்டு பையனே தெரியல, 300 சம்பளத்துக்கு வந்திருக்கேன். அவனை ரொம்ப அந்நியோன்யமா இருந்தா உள்ள வந்து வழுக்க காய போட்டு இழுத்து விட்டுருக்கான். அதுலதான் உன் பார்வையில் இது இந்த நடிப்புக்காக தானே அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். உண்மையிலே அவன் கூட குடும்பம் நடத்தினா 2 நாள்ல நீ செத்து போவடா, அவனை கொண்டுட்டு எவடையாவது வரைச்சிட்டு பிடிக்கிறோம் லைன் பண்ணி. முகரே பொறுமுறை நீங்க செத்து போனீங்க, உங்க கூடவே விழுந்து நானும் செத்துருவேன். எங்களை ஏமாத்த பாக்குறியா? நானும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். புதுக்கோட்டை தயாப்பிரியா தம்பி தம்பி ராதாகிருஷ்ணன் போடான்றா வாடா. ஏன் ராதாகிருஷ்ணன் ரொம்ப அமரச்சு என்ன ஒழுங்கா பேசு. எல்லாம் என்ன இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? பொழந்துருவோம் பொழந்து. தொட்டவனே மோட்டர் சுவிட்ச் ஆனா இருக்காங்க. ஈர நான் போன சொனக்கணும் நல்லா பேசுங்க. மயங்க மாட்டோம் ஆம்பளை அழகா பாத்துறாங்க மயங்கிறாங்க. எங்களை ஏமாத்தினா கேப்பேன், சாக முடியாது கேப்பேன். உனக்கு கீழே இருக்கா மேல இருக்கா நடுவுல இருக்கா அப்படி இருக்கா தப்புதான் இருக்கான்னு கேப்பேன். கொலைவிழஞ்சு கோடாங்கி சொன்னாரு, உன் ஜாதகத்துல ஒரு கொலை விழ போகுதுன்னு. நீ ரொம்ப செத்து போயிரு, நீ பொழைச்சிட்டு ஓடி ஓடி உயிர் பிச்சை தர்றேன். என்ன தாயில் பெரிய பரப்பான்னு சொல்ற மாதிரி. பரித்திரி பயமால என்ன அஜித் குமாரோட அவர் நடைய பாரியா, அவர் நடக்கு நீங்க எல்லாம் ஈடாகுதியா? கப்பா கால வச்சு இப்படி வர்றேன் பாருங்க நடக்கு. அந்த பாருங்க எங்க அஜித் குமார் நடைய பாருங்க. அவங்க ஸ்டைல் என்ன, அவங்க முடி என்ன, அவங்க அழகு என்ன, அவங்க கலர் என்ன, அதுலதான் நான் விழுந்துட்டேன். நீ விழுந்தால அது என்ன மடக்குன்னு பாயிரானி போற விளைவுல காக்கடையா இருந்திருப்பியாடா. நான் ஆம்பளடா, அவதான்டா. அழகு நீ நடந்தால் நட அழகு, அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு, அழகு நீ பேசும் அழகு நீ வட்ட வட்ட பாறையில வரகரிசி திட்டையில கொஞ்ச நேரம் நானும் வார மூக்காயி நம்ம குடும்பம் நாடும் வண்டியதாக்காயி கொஞ்ச நேரம் நானும் வார மூக்காயி நம்ம குடும்பம் நாடுவோம் மூக்காயி. என்னடா தீர்த்தம் அள்ளி குடிக்கிற? தீர்த்தம் அள்ளிட்டாங்க அப்படின்னு பேர வச்சுக்கிட்டு அப்படின்னு நடந்துச்சா? சிலிப்பாக சரியான பொட்ட வரைக்கும் என்ன மாதிரி வீரமா இருக்கணும், ஒன்ன தொடாம கௌரவமா இருக்கணும்டா. மானகட்டவனை என்ன பெருத்தான் சொல்ற, அப்படியே போய் குடிக்கிற பொண்ணு கிட்ட போகலாமா? நம்ம என்ன நினைக்கும் பொண்ணு எங்க நின்று ஆடணும் பாடணும், பொண்ணு செய்யணும்டா. பாட்டு நான் பாடுறேன் வாத்தியாரே. பாட தெரியுமா? பாட தெரியுமாவா? என்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டு விட்டாயா? இல்ல நான் இன்னைக்கு நான் என்ன செய்வது? என்னை பார்த்து பாட தெரியுமான்னு கேட்டு விட்டாயா? குரலில் ஒரு பாட்டு பாடுங்க, நான் கேட்க ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன். பாடுங்க. என் தொண்டையை பார்க்கறாயா? உங்க தொண்டையை தொடங்க பார்ப்போம். நான் தொண்டையை தோக்குறேன். நீ பூரா நான் உனக்கு என்ன செக்யூரிட்டியா? எல்லாத்தையும் நீயே செஞ்சுட்டு நான் எதுக்கு வந்து இன்னொரு வாரத்துல அப்படி ஒரு வரம் செஞ்சிருக்கேன் நானு. பாடி சொல்லடா. நீ சம்பளமும் இப்படி பொண்ணை கொட்டி வந்து கட்டி பிடிக்க நான் யோகக்காரன்டா. பாடுங்க. ஏன் அவசரப்படுகிறார்? உன் அழகில் நான் மயங்கி விட்டேன்.
வாத்தியாரே உங்களுக்கு வாசிக்க தெரியும்னாலும் கம்முன்னு இருந்துக்காங்க. என் பாடலுக்கு நீங்க பாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு பாடுவீங்களா? அப்புறம் அவ்வளவு திறமையான பாட்டா? நான் மலேசியாவுல போய் பாடிட்டு வந்திருக்கிறேன். மனசு யோ யாரை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? தெய்வமே உங்க வாயை திறந்து பாடுங்க. பாடவா பாடவா பாருங்க பாடுங்க. அவசரப்படாத, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கல. பாடுங்க மாமா. நிலா நிலா ஓடிவா. இப்படி இல்லாம பாட்டு பாடுவாங்க. உன் கொலை என் ஜாதகம். அது நீதான் ப்ரோ. உள்ள வரவில 2 லிட்டர் மண்ணெண்ணெய் வச்சு உன்னை எரிச்சு. இது என்னடா வாட்டு? இதுலயே வெரைட்டிஸ் போடலாம் ப்ரோ. எனக்கு அந்த பாட்டு தெரியும். இதுலயே உங்களை ஆடுற மாதிரி போடவா? ஆமா. பழங்கி காய பறிச்சு பட்ட வட்டையாச்சு உங்க தலைக்கு 2 தாண்டி 2 தாண்டி ஒப்பனுக்கு ஒப்பனுக்கு 1 தாண்டி 1 தாண்டி பழங்கி காய பறிச்சு பட்ட வட்டையாச்சு உங்க தலைக்கு ஒக்காலுக்கு தொங்குடா தொங்கு போட்டு தொங்கு. அதற்கு கொஞ்ச நேரத்துல உளுந்து மாவு ஆட்டி புட்டு கடைசியில வலிக்கும் போது பொண்ணு இல்லையான்னு உங்களோட ஒத்திய பாக்குறாங்க. நான் இல்லடா ஆறா. எந்த வயது சொல்லி தொடங்கினா காலி தூமியை பிடிக்க மாட்டேன். ஏங்க அந்த மாதிரி நான் லேசா மைதாமா மனது மாடி உள்ள ரசாத்தி பச்சிருக்கே ரோசாப்பூ ஊட்டியில வாங்குறது பச்சிருக்கே ரோசாப்பூ. ஏழப்பேலே அப்படி அழகான பொண்ணை விட்டுட்டு என்ன எலும்பு தோல்மா இருக்கணும் வந்து கொடுத்து கொடுத்துறியாடா. பொண்ணே தடவுனா எனக்கு அதுல ஒரு இன்பம் இருக்கு. நீ பொம்பளை மாதிரி ஆள் அழகா இருக்கிற. ஏற்கனவே இல்ல புதுதான் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போய் விசிட்டாப்பாவை திறந்து மறந்து ஓடு. எதுலையா வேலை வரும்போது வீட்டுல கலட்டி வச்சுட்டு நீங்க இந்த ஆள் இப்படி சொல்லுவாப்லன்னு தெரிஞ்சுதான் நான் வரும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்துச்சு. அது என்ன கட்லா மீனாடா? வாடி 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 வந்த என்ன போடி வாடி 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 வந்த என்ன போடி மனசுல உள்ள பாரமே இறங்கிடுச்சு. கொண்ட நம்ம வந்து வச்சு போறான் வராதுன்னு நம்மோடு வராமல் இப்படி இல்லாம அழுகுவாங்க. அழுகாத ராசா அழுகாத. படிச்சுன்னு தெரியுமே கண்ணு பழிச்சுன்னு தெரியுமே. கண்ணுல மண்ணு உள்ள மாதிரி இருக்கு. சீம்பால் கேக்குறியா? ஒண்ணு ரெண்டு மூணுங்க 3 4 ஓட்டப்பந்தயம் இல்லடா பாட்டுறா. 1 2 3ங்க 3 4 5ங்க 1 2 3ங்க 3 4 5ங்க
இவனு பொத்துறதுக்கு என்ன இருக்கு? இவனு பொத்துறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? அதே நான் ஒரு பாட்டு பாடுறேன். மொட்டை குண்டி பையன். அப்படி இல்ல மொட்டை நாக்கு முண்டை. மொச்ச கோட்டை பல்லழகி வாய் சரியா இருக்கும். இந்த மயக்க மாமா. போயிருந்தா இருக்கடா. மாமா இங்க வாங்களே. மோ ஓ இட் சே டை கோ கு இட் டி மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி சிமையில பேரழகி சுத்து முத்த மாரழகி கொழுந்து வத்தலவர்த்தானம் சொல்லப்பட்ட வார்த்தா கொழுந்து வத்தலவர்த்தானம் சொல்லப்பட்ட வார்த்தா. இதுக்கு நான் எப்படி ஆடுறது? நீ அவுத்து போட்டாடு. இது என்னடா அது ஸ்கூல் ஆண்டு விழாவில பல்லடிச்சுன்னா வெளியே ஓடுற மாதிரி ஓடுற. இது என்ன ஆட்டம்? நீ என்ன ஆடுன? நீ இப்படி இப்படி என்ன நீ இப்படி இப்படி அதனால திறமையான நடிகர்லாம் வந்திருக்காங்க. கட்ட புள்ள புட்டா புள்ள கருப்பு புள்ள போட்டா புள்ள நாக்கு வந்த உள்ள கண்ணம்மா அடி நான் தாண்டி ஓம் புருஷன். அதுல ஒரு சந்தோஷம் உனக்கு. எந்த கிளையை விட உனக்கு அமையல. என்ன கைமிட்டாட முடியாதுன்றேன். எனக்கு நீரே அமைச்சு விட. நீ இருக்கு இல்ல எனக்கு என்ன கவலை? நீங்க அந்த அளவுக்கு என்ன பண்றீங்க? பொண்ணே நான் மாமா வேலை பார்க்க சொல்றேன்மா. கட்ட பிள்ளை புட்டா பிள்ளை அப்படியே அந்த பிள்ளைய அமைச்சு விட்டா 5000 தருவியா? 5000 என்ன? ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்பயே 8000 ரூபா தர்றேன். பாத்தியா என் பல்லுக்கு எந்த பொம்பளையும் அமையாது. நீனா போனேன்னா அப்படி மோப்ப முடிப்பேன். என் தம்பி சொன்ன பஞ்சாமிரத்தை திறந்தா நக்க வேண்டும். நான் திறக்காமே நக்குவேன். நீ கடிகாரண்டா. ஓட்டோடைய நக்கிறதே ஓட்டோடைய மூடிய கட்ட புள்ள கூட்டு மருதமணி எப்படி இருந்துச்சு? மயிறு மணி அடிச்சு அடிச்சு எலும்பு குத்தி பிடிச்சடா. மங்கு மங்கு ஒரு தொடையில ஓட்டு. எலும்பு இல்ல. யாரா என்னைய குளத்துறாடா உன்னை கூட்டு வந்து இப்படி சொல்லி கொடுக்குற ஆளு கூட அப்படி இருந்தா நாங்களா பண்றது. இனிமே இந்த எலும்பை ஊத்தி வரக்கூடாதுடாடே. ஆமா எனக்கு இந்த பிள்ளைக்கு ஜோடி பொறுத்தா. நீ எவனா காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி போடா. நீ வாட தங்கமே. நான் சாப்பிடுற அப்பளம் மாதிரி அவன் மண்ணவாரி கூட தூத்துவேன். அவன் பக்கம் திரும்பாக மாமா கூட கம்பெனி விடு. காலையில பார்த்து 4 உளுந்தோட சேர்த்துவாங்க. இது பூராமே சொந்த உடம்பா? இல்ல பாதி வாடகைக்கு வாங்கிட்டு வந்துருக்கு. என்னமோ ஏங்காத நேரம். ஏன் அவர் நொந்துக்கிறாரு இப்படி? நீங்க ஏன் ஏங்க இவர் எங்க இருந்து கூப்பிட்டு இருந்தீங்க? அது எங்கனே பேப்பர் வாங்கி தெரிஞ்சு கூட்டு வந்து. ஏங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி அவர் வீட்லயே இருப்பாரா? ஆமா ஆமா ஆமா. கல்யாணம் உங்களுக்கு 2 பேரும் கல்யாணம் ஆயிடும். அண்ணன் வெளியில போயிடுவாங்க. வீட்டுல வாட்ச்மேன் நான் தான் இருப்பேன். எதுக்கு? உங்களுக்கு என்ன தேவையோ அப்பப்ப வந்து செய்வேங்க. வீட்டுல நீ இருப்ப. பெட்ரூம் கட்டில் வந்து இரும்பா போட்டு அதுல வந்து லைனை கனெக்ட் பண்ணிடுவேன். ஆமா கறி அதோட கிடக்கும் வந்து நீர்மலை எடுத்துருவேன். என்னைய பத்தி சந்தேகப்படுறீங்களா? நீ வாடா. ஏய் இருடா ரொமான்ஸ் பண்றேன். இந்த இன்பமான இரவு நேரத்துல சூடமும் பத்தியும் வாங்கிட்டு வச்சா என்னமோ பண்ண போறேன். ஆளாக்குறேன் பத்தியை போய் குத்தி வைக்கிறேன். எதுல
வாயில இருமா எனக்கு வெறியா இருக்குடா. என்ன பண்ற பொண்ணு வந்து தக்கு 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 நோடு சொல்ற மாதிரி அடிச்சு விடுவாங்க. தகவு என்ன நீ தொடாத சரியா பண்றேனே. இந்த செய்யறதுக்குள்ள குருநாதர் இவர் தானா? அவனுக்கு அப்படியே எரியும் போல. இந்த முதல்ல அந்த இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி யாருமே நான் நெருங்கி முதல்ல செய்ய தெரியலையா? நான் வாத்தியார் வேலை வாக்கட்டா? நான் நல்லா சொல்லி தருவேன். நீ ஒன்னும் கவலைப்படலைண்டா, சங்கடப்படலைண்டா. உன் பல்வரிசை முத்துக்கள், உன் பேர் என்ன? என் அழகு தேவதை. மசர புடுங்கிற மணி. ஆஹா, உன் தொப்புள் எவ்வளவு இனிமை. ஆஹா, அந்த படத்துல ஒண்ணுமே இருக்காது. அதே நிச்சயம் பண்ற வெரி குட். அடுத்து உனக்கு என்னடா புரியுதா? என்ன சொன்னீங்க? மாலை எடுத்த மாதிரி அதை சும்மா உதுக்க கூட முடியல. களத்துலதான் போட முடியல, உதுக்கவுமா முடியல. இப்ப செஞ்சிருவேன். ஆமா, நல்லா நீ வாடா. இதுக்கு மேல வெறி உண்டு. நீ தொடைய விழுந்து கடிச்சாலும் கடிப்பேன். ஏங்க, நான் தெரிய மாட்டேன் கேட்கிறேன். அவர் சொன்னாதான் நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டேன். நான் தம்பி அப்படி சொல்லாதீங்க. எந்த பெண்ணுகிட்டையும் பூ மாதிரி போனா தாண்டா. இவனை மாதிரி வெறி கொண்டு போனா மெதுவா தலைவன். பூ மாதிரி நடத்தி எடுத்து கொட்டையில வச்சுக்க. பூ மாதிரி மோந்து வாக்கிட்டே வெறி அதுக்குள்ள புடிச்சு வந்துருவியா? தெரியாம கூட்டு வந்து முதல் வண்டி ஏத்தி விடுங்கடா. காமவரி குடிச்ச நாய் பார்த்தானே எதுவும் நிக்கிட்டே இருக்கேன். சொல்லு, மாத்திரை வாங்கி தர்றேன். ஏன் கருவை கலைக்க போறியா? எதுக்குடா மாத்திர? ஒரு மன கூச்சம் இல்லாம இருக்கிறது. நீ வாடா. உன் பேர் என்ன தங்கமே? எப்படா பேரை கேட்கறது? என்ன வேலை முடிச்சுட்டாதான் அப்புறமா பேரு. உன் பேர் என்ன, உங்க அப்பா வேற என்ன, உங்க அம்மா வேற கேளு. வேலையே நான் போறேன். ஆமா, என்ன நோட எவ்வளவு நேரம் என்னென்ன போடா. நீயா வண்டியில கார் எடுத்துட்டு போடா. நீ போட வந்ததை நான் போடுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்டா. போவானே என்னமோ கண்ணுன்றேன் பொண்ணுன்றேன். பேரு என்ன கேட்கிறேன்? பேரு நைட்டு 1 மணிக்கு தான் கேட்பாங்க. பேரு கேட்கறதுக்கு ஒரு நேரம் இல்லை அவனுக்கு. நல்லா மூஞ்சில முழிச்சு ஒன்று அண்ணி ஒண்ணி இருந்தாலும் கொடுங்கன மாதிரி அவன் நினப்பு தரடி வாயப்பா. உங்களுக்கா எனக்கா? ஐ லவ் யூ. உன்னை நான் காதல் பண்ண போறேன். எப்படி தெரியுமா? கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி. சாட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா. உன் பெரிய மத கூட வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி.
கத்தான கட்டழகி கனிவான பேச்சழகி சார சொல்ல பார்க்கிற ரங்கம்மா உன் பிரியமான கூட வேணும் சொல்லமா பிரியமான கூட வேணும் சொல்லமா 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 சேப்படியா முக்குளைய வெள்ள கல்லு இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு முக்குளைய வெள்ள கல்லு மூக்க சுத்தி பச்சை கல்லு முக்குளைய வெள்ள கல்லு இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு பாத்தியனோட ஆதாரி செஞ்ச கல்லு பொண்ணம்மா ராதவால வட்டம் போடுதம்மா சொல்லமா சொல்லம் என்னால வட்டம் போடுதம்மா சொல்லமா சொல்லமா ஆலவட்டம் போடு சொல்லமா 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 ஆலவட்டம் போடு சொல்லமா 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 பணமரத்து உணங்குளம் பணமரத்து ஓரத்தீர பல்லாங்குழி அடையில பணமரத்து ஓரத்தீர பல்லாங்குழி அடையில எச்சியில வச்சதென்ன செல்லையா நீ எட்டு நாளா பேசலையே என்னையா என்னையா என் கூட எட்டு நாளா பேசலையே என்னையா என்னையா எட்டு நாளா பேசலையே என்னையா 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 எட்டு நாளா பேசலையே என்னையா என்னையா ஏறினது நானும் நாடகத்துக்கு இங்க கொண்டு போய் வரேன் பாரு இருதல முனி மாதிரி வாசிங்க வாத்தியாரே பாடா படுத்துறேன் ஏறினது நாடகத்துக்கு நானும் ஏறினது அம்பாலையா இறங்குனது பாத்தியனூரா ஏறினது அம்பாலையா இறங்குனது பாத்தியனூரா ஏறினது நானும் ஒரு காலத்துல என்னடா நானே அடிச்சு கொல்ல போறேன்டா உன்னை மயிறு மேனே ஏதாவது செய்ய விடு நான் ஒண்ணுமே செய்யல எவன்டா பப்புனதுல உன்னை சும்மா தாடா குத்தகைக்கு கூட்டு வந்தேன் நீ வரட்டு வரண்டு வங்க வச்சு நாய் மாதிரி இவ ஒரு தொன்ன முண்டை பயத்துல தெரிஞ்சு ஓடியாரு நீ ரப்பரத்து போய் என்ன மேத்துக்கு அவனை கட்டியா நான் எல்லாம் பண்ணது நான் என்னாலுக்கு வந்திருக்கிறேன் குத்தகைக்கு தானே 6 மணி வரைக்கும் நான் எடுத்திருக்கேன்ல ராங் நம்பர் ஏறினது ஏற புலனா இறங்கினது சொல்ல வந்தான் ஏறினது ஏற புலனா இறங்கினது சொல்ல வந்தான் சொல்ல வந்த பக்கத்தில இல்லையா நம்ம சொக்கி நின்று பேசுனத சொல்லையா சொல்லையா 2 பேரும் சொக்கி நின்று பேசுனத சொல்ல வந்த பக்கத்தில என்ன சொல்ல வந்தேன் அந்த வச்சா பாத்துக்க மேலமாச்சி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேலமாச்சி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா உன் பிரியமாத கூட வேணும் சொல்லமா சொல்லமா உன் பிரியமாத கூட வேணும் சொல்லமா சொல்லமா உன் காதல சொல்லு என்ன நான் பாத்துக்கிறேன் குரலே முழிக்காது என்ன மயத்துக்கிறேன் ஐயோ மாமா அவுத்துருச்சு உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பிறந்தது எனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி எல்லாம் பார்த்த கவனி எடுக்கிற மாதிரி ஆக்கிட்டாடா. No, oh my God, 400 pound. சாட்டு ஐயோ விடா விடா ஏறடா ஏறடா. எனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பிறந்தவ இவதா.
பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் மருதங்குடி. உங்க அப்பா பெரிய ஒரு வாத்தியார், பெரிய நகைச்சுவை நடிகர். மருதங்குடி அருமை பெரியப்பா அழகு அவருடைய தவ புதல்வர் எங்க அன்பு அண்ணன். அவன் போட நான் போனேன் போடாத திருந்த மாட்டேன் இன்னும். மருதமணி அவர்களுக்கு கூனங்குளம் கிராமத்தார் சார்பாக முன்னாடி வச்சு கௌரவப்படுத்துறாரு. அதுக்கு 200 ரூபா புடிச்சுக்கிறேன், விடு. உள்ள வந்து சொல்லு. பிடிக்க காசை புடிச்சுக்கிறேன். யாராவது காதல் எப்படி இருந்தாலும் நாளைக்கு மட்டும் பூனை வச்சுதான் எலிய கொள்ளணும். அது மாதிரி உன்னைய வச்சு அவனை காலி அதுக்கு நானே காலி பண்ணிருக்கேன். நீ சூட்டு எனக்கென பிறந்தவர் கட்டி பிறந்தவர் இவரா? இதை இவளுக்கு என சொல்ல எவரா? நீ என்ன சொன்ன கூப்பிட்டு வந்த? ஏன் சொன்னேன் கட்டி பிடிக்க வரோம்னு சொன்னேன். என் புரிஞ்சு வேன்ல இருக்கானே வேணாம். யூடியூப்ல பார்த்துட்டு கிருபல்ரா புதுக்கோட்டை வரும்போது அன்னைக்கு ஆளை போட்டு வரேன். அதை பத்தி கவலை இல்லை. செத்தாலும் பரவாயில்ல. ஆமா, தள்ளிட்டு மாடு குடிக்க வர்றவன் செத்து போகும்டா. வரணியா எதுக்காலும் பேர் வாங்கணும், அவ்வளவுதான். என்ன போட்டா என்ன பேர் வாங்கணும்? குத்தி பத்து குத்தி செத்தாலும் பேருவேன், மாடு அணுந்தாலும் பேருவேன். ஒரு வட்டம் அணைஞ்சுக்கிறதா? அப்ப நான் மாட்டம் மூக்கணுக்கு அதை உருவி விடுறேன். உருவி விடுது. நீ பிடிச்சி பறிச்சு வாங்கிக்க. ஆனா நீ நல்லா உருவியா? உன்னை கூட்டு வந்ததுக்கு நான் எல்லா வேலையும் பாக்குறேன்டா. எங்களுக்கெல்லாம் என்ன எங்களுக்கெல்லாம் தலை பெரிய அரசியல்வாதி. உனக்கெல்லாம் சொல்றேன். உனக்கெல்லாம் பிரிக்க கூடாதியா தம்பி? எங்களுக்கெல்லாம் தான் உங்களை எல்லாத்தையும் மொத்தம் கேட்கிறேன். அப்ப 50 பேருக்கு துண்டு கூட 2 லாரி தாண்டா வேணும் நடிகருக்கெல்லாம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓட்டி கௌரவப்படுத்திய திருந்த மாட்டேன் கண்டாலுமே. ஏன்டா நான் களவாண்டிட்டா தெரிஞ்சேன், ஆனா தொடவே விட மாட்டேன்டா. சரியான சூழ்ச்சியோட வந்து பொத்துக்கா பிடிச்சவைய இதை ஒரு வட்டம் கட்டி பிடிச்சா என்ன உனக்கு என்ன குறைஞ்சா போகுது? ஊராட்டு பிள்ளைதான்டா. வேற கருப்பா எதுவும் வரும்போது செய்யணும். எந்த ஒம்பளம் இருந்தா கிட்டத்திலே வர மாட்டேன். அண்ணா கட்டி போட்டின்றியா? நல்ல ஒம்பளம் வந்தா கிட்ட விடவே மாட்டேன்டா. உன்ன மாதிரி பொத்துக்கா பிடிச்சோட உலகத்திலே வர முடியாதுடா. சரியான பொத்துக்கா பிடிச்சவைய பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய இந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் என் சார்பாகவும் எனது அருமை தம்பி MKR அன்பாலயத்தை சேர்ந்த நிபுணர் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் என்னை அழைத்து வந்து இந்த உலகமெல்லாம் தெரியப்படுத்தியது தம்பி ராதாகிருஷ்ணனும் எனது அன்பு தம்பி காடமங்கலத்தை சேர்ந்த அன்பு தம்பி முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்க போய் நீ உள்ள உட்கார வேணாம், வெளிய கருவுல போய் உட்கார. உன்னை விடவே மாட்டேன்.